வணக்கம். இது தி டீப் டைவ். ஜனவரி 9, 2026 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்களுக்காக நாம விரிவாக அலசப் போகிறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம், தொழில்நுட்பம், பாதுகாப்புன்னு பல முக்கியமான தலைப்புகள் இருக்கு. ஆமா, இதுல 2 விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒன்னு, இந்திய பொருளாதாரம் எப்படிப்பட்ட சமிக்ஞைகளை கொடுக்குதுங்கிறது. இன்னொன்னு, தொழில்நுட்பம். ஆமா, டெக்னாலஜி. அது எப்படி நம்ம நிர்வாகம், பாதுகாப்பு, ஏன் ரோடு போடுறத கூட மாத்துதுன்னு பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். முதல் தலைப்பு பொருளாதாரம். சரி. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், அதாவது NSO, 2025-26 நிதி ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் FAE அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதை நாம முக்கியமா பார்க்கணும்? இதுல ரெண்டு எண்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு ரியல் ஜிடிபி, இன்னொன்னு நாமினல் ஜிடிபி. ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி, இதுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்றீங்க. ஆமா, ரியல் ஜிடிபின்றது தான் ஒரு நாட்டோட உண்மையான வளர்ச்சி. அதாவது பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷனை கழிச்சதுக்கு அப்புறம் வர்ற வளர்ச்சி. அப்போ அந்த உண்மையான வளர்ச்சி, அதாவது ரியல் ஜிடிபி எவ்வளவு இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. NSO கணிப்புப்படி FY 2025-26ல இந்தியாவோட ரியல் ஜிடிபி வளர்ச்சி 7.4% இருக்கும். 7.4%. ஆமா, இதோட மதிப்பு சுமார் 201.90 லேக் crore. இது போன வருஷத்தோட 6.5% வளர்ச்சியை விட அதிகம். இது ஒரு நல்ல விஷயம். ஓ, அப்போ இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல். நிச்சயமா. உலக அளவுல பல நாடுகள் ஒரு மாதிரி மந்த நிலையில இருக்கும்போது இந்தியா ஒரு பிரகாசமான இடமா தெரியுது. இந்த 7.4% நம்பர் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும். சரி, அப்போ நாமினல் ஜிடிபி, அதோட வளர்ச்சி 8.0%ன்னு சொல்லியிருக்காங்க. அது ரியல் ஜிடிபியை விட அதிகமா இருக்கே, ஏன்? நல்ல கேள்வி. நாமினல் ஜிடிபில பணவீக்கமும் சேர்ந்திருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க சம்பளம் 8% ஏறுதுன்னு வைங்க. அதே சமயம் விலைவாசி, அதாவது இன்ஃப்ளேஷன், ஒரு 0.6% ஏறுது. அப்போ உங்க உண்மையான வாங்கும் சக்தி எவ்வளவு உயர்ந்திருக்கும்? 8 மைனஸ் 0.6, 7.4%. ஓ, இதுதான் கணக்கா? அதேதான். அந்த 7.4% தான் ரியல் ஜிடிபி. அந்த 8% தான் நாமினல் ஜிடிபி. தேர்வில் இந்த 2 நம்பரையும் கொடுத்துட்டு இதுல இருந்து பணவீக்கத்தோட தாக்கம் என்னன்னு கேட்கலாம். ரொம்ப தெளிவான விளக்கம். இப்போ துறைவாரியா பார்த்தா கிராஸ் வேல்யூ ஆடட் GVA 7.3% வளர்ந்திருக்கு. இதுல எந்த துறை இன்ஜின் மாதிரி நம்ம பொருளாதாரத்தை இழுத்துட்டு போகுது? சந்தேகமே இல்லாம சேவைத்துறை தான். டெர்ஷரி செக்டர்னு சொல்ற சேவைத்துறை 9.1% வளர்ச்சி காட்டியிருக்கு. 9.1%, இது பெரிய வளர்ச்சி. ஆமா, ஆனா இதுல ஒரு கவலைக்குரிய விஷயமும் இருக்கு. அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்துறையோட வளர்ச்சி வெறும் 2.7% தான். ஓ, ரொம்ப குறைவு. இந்த ஏற்றத்தாழ்வு நீண்ட காலத்துல ஒரு பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கு. சேவைத்துறையில வர்ற வளர்ச்சி கிராமப்புற பொருளாதாரத்தை முழுசா சென்றடையாது. சரி, பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிதித்துறையில RBI ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கு. 35 NBFCகளோட பதிவை ரத்து செஞ்சிருக்காங்க. ஆமா, NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி. இவங்க RBIயோட விதிமுறைகளை சரியா பின்பற்றாததால அவங்களோட சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கோஆரை ரத்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? நிச்சயமா. தேர்வுல இதோட சட்ட பின்னணி என்னன்னு கேட்கலாம். RBI ஆக்ட் 1934ல இருக்கிற செக்ஷன் 45 IA 6 கீழே தான் RBI இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. செக்ஷன் 45 IA 6. ஓகே. இது நிதி அமைப்போட ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யற ஒரு முக்கியமான நடவடிக்கை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS தன்னோட 79வது நிறுவன தினத்தை கொண்டாடி இருக்காங்க. அதுல சில புதிய திட்டங்கள். எனக்கு அந்த ஷைன் ஸ்கீம்ன்ற பேரு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, ஷைன். அதோட விரிவாக்கம் ஸ்டாண்டர்ட், ஹெல்ப், இன்ஃபார்ம் அண்ட் எம்பவர்ட் விமென். ஓ, அவங்களுக்கு தர நிர்ணயம் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் நோக்கம். தேர்வுல ஷைன் திட்டம் யாருக்கானதுன்னு ஒரு கேள்வி வரலாம். பதில், விமென் இன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். கரெக்ட். இதோட சேர்த்து BIS சாக்ஷம்னு ஒரு திறன் மேம்பாட்டு திட்டமும் தொடங்கியிருக்காங்க. நாம ஆரம்பத்துல பேசின மாதிரி தொழில்நுட்பம் நிர்வாகத்தை எப்படி மாத்துதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அடுத்த செய்தி. இந்தியாவுல முழுமையான காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம். ஆமா, இது ஒரு பெரிய மைல்கல். ஜனவரி 6, 2026ல தலைமை நீதிபதி சூர்யாகாந்த் இதை திறந்து வச்சார். இது எங்க அமைஞ்சிருக்கு? இது நேரடி கேள்வியா வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இடம் வந்து கால்பட்டா, வயநாட் டிஸ்ட்ரிக்ட், கேரளா. கேரளா.
இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுக்கான தொழில்நுட்பம் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. கேரள உயர்நீதிமன்றமே AI டூல்ஸ், வாய்ஸ் டு டெக்ஸ்ட்னு பயன்படுத்தி இதை செஞ்சிருக்காங்க. நீதித்துறையில தொழில்நுட்பம், அதே மாதிரி காவல்துறையில ICJS 2.0 ரேங்கிங்ஸ் வந்திருக்கு. ஆமா, ICJS, அதாவது இன்டர்ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். காவல்துறை, நீதிமன்றம், சிறைன்னு எல்லாத்தையும் டிஜிட்டல் முறையில் இணைக்கிற ஒரு சிஸ்டம். இதோட கான்செப்ட் ஒன் டேட்டா ஒன் என்ட்ரி. ஒன் டேட்டா ஒன் என்ட்ரி. ஆமா, ஒரு தரவை ஒரு இடத்தா பதிவு செஞ்சா அது எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுல NCRB ஒரு தரவரிசையை வெளியிட்டிருக்காங்க. இதுல யாரு டாப்? முதலிடம் உத்தரகாண்ட் போலீஸ். அவங்களோட ஸ்கோர் 93.46. 93.46. அப்ப அடுத்த இடங்கள்? ரொம்ப சின்ன வித்தியாசத்துல ஹரியானா 2வது இடமும் அசாம் 3வது இடமும் பிடிச்சிருக்காங்க. சோ தேர்வுக்கான 2 குறிப்புகள். முதல், காகிதமில்லா நீதிமன்றம் கால்பட்டா. ICJS டாப்பர் உத்தரகாண்ட் போலீஸ். நீதித்துறை, காவல்துறை ரெண்டுலயும் தொழில்நுட்பத்தோட பாய்ச்சல பார்த்தோம். இதே மாதிரி சாலைகள் போடுறதுலயும் ஒரு பெரிய தொழில்நுட்ப முன்னேற்றம். உலகின் முதல் வர்த்தக ரீதியான பயோபிட்டுமின். ஆமா, கேம் சேஞ்சர். பிட்டமின் என்றது தார். நம்ம பெரும்பாலும் இதை இறக்குமதி தான் செய்றோம். ஆனா இந்த பயோபிட்டமின் பேடி ஸ்ட்ரா, அதாவது நெல் வைக்கோல்ல இருந்து தயாரிக்கப்படுது. வைக்கோல்ல இருந்தா? பைராலிசிஸ்னு ஒரு செயல்முறை மூலமா? கரெக்ட். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம்? விவசாயிகள் கிட்ட இருந்து வைக்கோலை சேகரிக்கிறதுல சிக்கல்கள் வராதா? நல்ல கேள்வி. ஆரம்பத்துல சவால்கள் இருக்கும் தான். ஆனா இதோட தாக்கத்தை யோசிச்சு பாருங்க. இது சக்சஸ்ஃபுல்லானா வருஷத்துக்கு சுமார் 4500 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தலாம். ஓ, அது பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, வட இந்தியாவுல வைக்கோலை எரிக்கிறதால வர காற்று மாசுபாடு பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வா அமையும். இத CSIR, CRRI மற்றும் CSIR IIP 2 பேரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. கிளீன் கிரீன் ஹைவேஸ், அதுதான் இதோட தீம். ஆமா, உள்கட்டமைப்புல இது ஒரு பக்கம். லாஜிஸ்டிக்ஸ்ல நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் மெக்கானிசம்னு ஒன்று வந்திருக்கு. அது என்ன? இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ், ஊரக வளர்ச்சி அமைச்சகம், அப்புறம் வேளாண் அமைச்சகம், இந்த 3க்கும் இடையில ஒரு ஒப்பந்தம். இதோட நோக்கம் ரொம்ப எளிமையான ஆனா முக்கியமான நோக்கம். விவசாயிகள் கிட்ட இருந்து பூச்சிக்கொல்லி, விதை மாதிரிகளை எடுத்து நாடு முழுக்க இருக்கிற ஆய்வகங்களுக்கு வேகமா கொண்டு சேர்க்கணும். இதுக்கு தபால் துறையை ஏன் பயன்படுத்துறாங்க? தபால் துறைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. முன்னாடி இந்த மாதிரிகளை அனுப்ப 10-15 நாள் ஆகும். இப்போ தபால் துறை மூலமா வெறும் 48 to 72 மணி நேரத்துல கொண்டு சேர்க்க முடியுது. ஓ, அப்போ விவசாயிகளுக்கு ரிசல்ட் சீக்கிரமா கிடைக்கும். ஆமா, அவங்களோட உற்பத்தி திறன் இதனால அதிகமாகும். இதோட தொலைநோக்கு பார்வை தாக் சேவா, ஜன் சேவா. அருமை. இப்ப சில மாநில செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு இந்தியாவோட முதல் டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசியை கொண்டு வந்திருக்கு. டீப் டெக்னா என்ன? டீப் டெக்ன்றது AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ரோபோட்டிக்ஸ் மாதிரி அதிநவீன அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள். ஓகே. இந்த துறைகள்ல ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிக்க தமிழ்நாடு அரசு 100 ஸ்டார்ட் அப்களுக்கு 100 கோடி நிதி ஒதுக்கி இருக்கு. சென்னையில நடந்த யுமேஜின் மாநாட்டுல இதை வெளியிட்டாங்க. அப்போ தேர்வுல முதல் டீப் டெக் கொள்கை கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு கேட்டா பதில் தமிழ்நாடு. குஜராத்ல சோம்நாத் ஸ்வாபிமான் பருவுன்னு ஒரு நிகழ்வு நடக்குது. இதோட வரலாற்று பின்னணி என்ன? சோம்நாத் கோயில் மேல முகமது கஜினி முதல் தாக்குதல் நடத்தி 1000 வருஷம் முடியறத நினைவு கூறதான் இந்த நிகழ்வு. ஓ, 1000 ஆண்டுகள். ஆமா, இது நம்ம கலாச்சார பெருமையை பறைசாற்றும் ஒரு நிகழ்வு. கர்நாடகாலந்து ஒரு செய்தி. அவதார்ன்ற அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதுல 2025ல இந்தியாவுல பெண்களுக்கு சிறந்த நகரம் பெங்களூருன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, 125 நகரங்கள் கொண்ட பட்டியல்ல பெங்களூரு முதலிடத்துல இருக்கு. பெண்களோட பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, சுகாதாரம்னு பல காரணிகளை வச்சு இது கணக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பாதுகாப்புத்துறை செய்திகளுக்கு போகலாம். மேற்கு வங்கத்துல ஒரு புதிய கடற்படை தளம். ஆமா, ஹால்தியான்ற இடத்துல ஹூக்லி ஆத்து பக்கத்துல இந்த நேவல் பேஸ் டிட்டாச்மெண்ட் அமையுது. இதோட முக்கியத்துவம் என்ன? இது சான்ஹெட்ஸ்ன்ற கடல் பகுதியில இருந்து 130 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. வங்காள விரிகுடாவுல நம்ம கண்காணிப்பு திறனை இது ரொம்பவே பலப்படுத்தும். இங்க ஃபாஸ்ட் இன்டர்செப்டர் கிராஃப்ட்ஸ், அதாவது FICS நிலைநிறுத்தப்படும். கடல்ல பாதுகாப்பு ஒரு பக்கம். வான்வெளியில குறிப்பா ட்ரோன் அச்சுறுத்தல்களை சமாளிக்க மிஷன் சுதர்ஷன் சக்ரான்னு ஒரு திட்டம். இது இப்போ ரொம்ப அவசியமான ஒண்ணு. சமீபத்திய போர்கள்ல ட்ரோன்களோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். உண்மைதான். எதிரி நாட்டு ட்ரோன்கள் UASகளை எதிர்கொள்ள 2035க்குள்ள ஒரு முழுமையான ஆன்டி ட்ரோன் கிரிட்டை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட இலக்கு.
இதுல சாஃப்ட் கில் ஹார்ட் கில் 2 டெக்னாலஜியும் இருக்கும். சாஃப்ட் கில் ஹார்ட் கில் கொஞ்சம் விளக்க முடியுமா? சாஃப்ட் கில்ன்றது ட்ரோனோட கம்யூனிகேஷனை ஜாம் செய்யறது, இல்ல அதோட கட்டுப்பாட்டை நாம எடுத்துக்கிறது. ஓகே. ஹார்ட் கில்ன்றது லேசர் இல்ல வேற ஆயுதங்கள் மூலமா அதை பிசிக்கலா அழிச்சிடுறது. இந்த 2 முறைகளையும் சேர்த்து ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குறது தான் மிஷன் சுதர்ஷன் சக்ரா. இந்திய பெருங்கடல் பகுதியில நம்ம கடற்படை செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியோட ஒரு பகுதியா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்குவாட்ரன் 1TS ஒரு நீண்ட தூர பயணம் போயிருக்கு. எந்தெந்த கப்பல்கள்? ஐஎன்எஸ் திர், ஐஎன்எஸ் ஷார்துல், ஐஎன்எஸ் சுஜாதா, அப்புறம் கடலோர காவல்படையோட சாராத்தி. இந்த கப்பல்கள் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்துக்கு போகுது. இது ஒரு கடற்படை டிப்ளமசி நடவடிக்கை. உலக அளவுல ஒரு பெரிய புவிசார் அரசியல் மாற்றம். அமெரிக்கா 66 சர்வதேச அமைப்புகள்ல இருந்து விலகிருக்கு. ஆமா, இது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையோட நீட்சி. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் 1499 படி இந்த நடவடிக்கை. இது உலகளாவிய நிர்வாகத்துல ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும். இதுல இந்தியாவை பாதிக்கிற மாதிரி ஏதாவது முக்கிய அம்சம் இருக்கா? இருக்கு. மிக முக்கியமா இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து உருவாக்குன இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ISA-லிருந்து அமெரிக்கா வெளியே போயிருக்கு. ஓ, இது பெரிய பின்னடைவு இல்லையா? ஆமா, காலநிலை மாற்றத்துக்கு எதிரான உலகளாவிய முயற்சிகளுக்கு இது ஒரு பின்னடைவு தான். இது தவிர UNFCCC, IPCC, IUCN மாதிரியான முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகள்ல இருந்து அமெரிக்கா விலகியிருக்கு. இன்னொரு பக்கம் UN 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பாண்டா அறிவிச்சிருக்கேன். ஆமா, 2026ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச்லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்டோரலிஸ்ட்ஸ் IYRPன்னு அறிவிச்சிருக்காங்க. ரேஞ்ச்லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்டோரலிஸ்ட்ஸ் அப்படின்னா? ரேஞ்ச்லேண்ட்ஸ்னா மேய்ச்சல் நிலங்கள், பாஸ்டோரலிஸ்ட்ஸ்னா கால்நடை மேய்ப்பவர்கள். இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்ச நாடு மங்கோலியா. பூமியோட 50% நிலப்பரப்பான இந்த மேய்ச்சல் நிலங்களோட முக்கியத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துறது தான் நோக்கம். இப்போ அறிவியல் தொழில்நுட்பம் விண்வெளியில Cloud9ன்னு ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹபிள் டெலஸ்கோப் மூலமா. அது என்ன? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கண்டுபிடிப்பு. இது ஒரு ஸ்டார்லெஸ் டார்க் மேட்டர் கிளவுட், அதாவது நட்சத்திரங்களே இல்லாத ஒரு கரும்பொருள் மேகம். ஃபெயில்ட் கேலக்சின்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு விண்மீன் திரளா உருவாக தவறிய ஒரு அமைப்பு. இதோட அறிவியல் பெயர் ரீஅயனைசேஷன் லிமிடெட் HI கிளவுட், அதாவது ReLHI. இந்தியாவுல குவாண்டம் துறையில ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் RRI ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கு, RDSNS டெக்னிக். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? RDSNSனா ராமன் ட்ரிவன் ஸ்பின் நாய்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது என்ன பண்ணும்னா அணுக்களை தொந்தரவு செய்யாம நான் இன்வேசிவா தூரத்துல இருந்தே அதோட குணங்களை அளவிட உதவும். எவ்வளவு துல்லியமா? சிக்னலை 1,000,000 மடங்கு பெருக்குது. ஸோ ரொம்ப துல்லியமா அளவிடலாம். இது குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரி துறைகள்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சுற்றுச்சூழல் பிரிவுல ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன் 2026 புலிகள் கணக்கெடுப்பு தொடங்கியிருக்கு. ஆமா, ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கியிருக்கு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கணக்கெடுப்பு நடக்கும். இந்த தடவை இதோட முதல் கட்டம் தமிழ்நாட்டுல இருக்கிற தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயத்துல தொடங்குது. இது நமக்கு பெருமையான விஷயம். ஆமா, லைன் டிரான்செக்ட் முறையை வச்சு இந்த கணக்கெடுப்பு நடக்கும். அடுத்து விருதுகள். தொழில்நுட்பத் துறையோட நோபல் பரிசு மாதிரி கருதப்படுற IEEE மெடல் ஆஃப் ஆனர் 2026 யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு? இந்த விருது ஜென்சன் ஹுவாங்க்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் NVIDIA நிறுவனத்தோட CEO. NVIDIA GPU. ஆமா, இன்னைக்கு நம்ம பேசுற AI, கேமிங் எல்லாத்துக்கும் அடிப்படையான GPUக்களை உருவாக்குனதுல இவரோட பங்கு ரொம்ப பெருசு. பரிசு தொகை $2 மில்லியன். ரயில்வே துறையிலையும் விருதுகள் கொடுத்திருக்காங்களே. ஆமா, 70வது அத்துத் விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார். ரயில்வேல சிறப்பா வேலை செஞ்ச 100 அதிகாரிகள் ஊழியர்களுக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க. இந்த விழா எங்கே நடந்தது? புது டெல்லியில இருக்கிற யசோபூமி கன்வென்ஷன் சென்டர்ல நடந்தது. இத ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள்ல 2 பெரிய ஓய்வு அறிவிப்புகள். முதல்ல இந்தியாவோட மிடில் டிஸ்டன்ஸ் ஓட்டப்பந்தய வீரர் ஜின்சன் ஜான்சன். இவரோட சாதனை 2018 ஏசியன் கேம்ஸ்ல 1500 மீட்டர்ல தங்கம் ஜெயிச்சது. இவருக்கு தேசிய சாதனைகளும் இருக்கே. ஆமா, 800 மீட்டர் 1500 மீட்டர் ரெண்டுலயுமே தேசிய சாதனை படைச்சிருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம், 1980க்கு அப்புறம் 800 மீட்டர் ஒலிம்பிக்ஸ்ல பங்கெடுத்த முதல் இந்திய ஆண் இவர்தான். கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியாவோட உஸ்மான் கவாஜா ஓய்வு பெற்றிருக்கார். ஆமா, ஆஷஸ் 5வது டெஸ்டுக்கு அப்புறம் ஓய்வு அறிவிச்சார். இவர் ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடின முதல் முஸ்லிம் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர். 87 டெஸ்ட்ல 16 சதம் அடிச்சிருக்கார். இப்போ சில இரங்கல் செய்திகள். மூத்த BJP தலைவர் கபேந்திரபுர் கெயஸ்தா காலமாயிட்டார். இவர் 1998-99ல வாஜ்பாய் அரசாங்கத்துல இணை அமைச்சரா இருந்தவர்.
அசாமோட சில்சார் தொகுதியிலிருந்து 3 முறை எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்து ஒரு மிக முக்கியமான ஆளுமையோட இழப்பு. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் எக்காலஜி, மாதவ் காட்கில். இவரோட இழப்பு உண்மையிலே ஈடு செய்ய முடியாதது. இவரோட மிக முக்கியமான பங்களிப்பு வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல் WGEEP-யோட தலைவராயிருந்ததுதான். அந்த அறிக்கை பெரிய விவாதங்களை கிளப்புச்சு இல்லையா? ஆமா, மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பாதுகாப்பு பத்தி அவர் கொடுத்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 உருவானதுலயும் அவரோட பங்கு இருக்கு. பத்மபூஷன், பத்மஸ்ரீ, UN சாம்பியன் ஆஃப் தி எர்த்னு பல விருதுகள் வாங்கியிருக்கார். தேர்வுல மாதவ் காட்கில் எந்த குழுவோட தொடர்புடையவர்னு கேள்வி வரலாம். பதில் WGEEP. கரெக்ட். இப்போ இதர செய்திகள். ரேசனா சயின்ஸ் டிப்ளோமசி இனிஷியேட்டிவ் RSDI 2026 தொடங்கியிருக்கு. சயின்ஸ் டிப்ளோமசினா என்ன? அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துறது. இத பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃபீஸும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ORF-உம் சேர்ந்து நடத்துறாங்க. கடைசியா ஒரு சாதனை செய்தி. UAE-ஐ சேர்ந்த ஃபாத்திமா அல் அவாதி மவுண்ட் வின்சனை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. மவுண்ட் வின்சன் அண்டார்டிகாவில் இருக்கிற உயரமான சிகரம். தன்னோட 18 வயசுல இந்த சிகரத்தை அடைஞ்சு இதை செஞ்ச மிக இளம் வயது அரேபியர், யங்கஸ்ட் அரப் என்ற பெருமையை பெற்றிருக்காங்க. அருமை. இப்ப நாம பார்த்ததிலிருந்து ஒரு வேகமான திருப்புதல். ரெடியா? ரெடி. முதல் கேள்வி. What is the projected real GDP growth for India in FY 2025-26 as per NSO? சரியான பதில் 7.4%. கேள்வி 2. Under which section of the RBI Act were 35 NBFC registrations cancelled? பதில் செக்ஷன் 45IA(6). கேள்வி 3. Which state police force ranked first in the ICJS 2.0 rankings? பதில் உத்தராகண்ட போலீஸ். கேள்வி 4. India's first fully paperless district court inaugurated எங்க செய்யப்பட்டது? பதில் கல்பெட்டா, வயநாட், கேரளா. கேள்வி 5. Who received the IEEE Medal of Honor 2026 along with a $2 million prize? பதில் ஜென்சன் ஹுவாங், NVIDIAவின் CEO. கேள்வி 6. Which country led the resolution to declare 2026 as the International Year of Rangelands? பதில் மங்கோலியா. கேள்வி 7. Where is the new Indian Naval Detachment being established in West Bengal? பதில் ஹால்டியா. கடைசி கேள்வி. Who is known as the father of modern Indian ecology and chaired the WGEEP committee who recently passed away? பதில் மாதவ் காட்கில். அருமை. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். தேர்வுல ஜெயிக்க தினமும் தொடர்ந்து படிக்கிறது ரொம்ப அவசியம். நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி. ஒரு பக்கம் அமெரிக்கா மாதிரி நாடுகள் சர்வதேச அமைப்புகளிலிருந்து வெளியே போகும்போது ISI மாதிரி தளங்கள்ல இந்தியாவோட தலைமை பங்கு அதிகமாகுது. ஆமா. இன்னொரு பக்கம் ரைசனா சயின்ஸ் டிப்ளமசி இனிஷியேட்டிவ் மாதிரி முன்னெடுப்புகள் தொழில்நுட்ப நிர்வாகத்துல இந்தியாவோட குரலை ஒலிக்கச் செய்யுது. இந்த ரெண்டு போக்கும் சேர்ந்து உலக அரங்குல இந்தியாவோட நிலைய அடுத்த 10 வருஷத்துல எப்படி வடிவமைக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது போன்ற தினசரி புதுப்பிப்புகளுக்கும் தேர்வு தயாரிப்புக்கும் எங்களுடைய டெலிகிராம் சேனலை பின்தொடரவும். அதற்கான இணைப்பு விவரங்கள்ல, அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நாளைக்கு சந்திப்போம்.